ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவு சனியினுடைய சாரமாற்றம். இப்போ நம்மளுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. மீனராசியில் சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருந்தவர் இப்போ மே மாதம் 17ஆம் தேதி முதல் ரேவதி நட்சத்திரத்திற்கு மாறுகிறார். புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் பயணிக்க போகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த சஞ்சாரத்தினால நமக்கு என்ன நடக்குது, கிட்டத்தட்ட 145 நாட்கள் பலன் எப்படி மாறுகிறது என்று பார்ப்போம். இதுவரைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தபோது கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்தது. அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் பெருசாக இல்லை. ஏன் அப்படின்னா, தைரியத்தை கொடுக்குறவர் சனி, நமக்கு 3ஆம் அதிபதி. அதனால் பெருசாக அவர்னால் கெடுதல் பண்ண முடியல. அதாவது ரொம்ப நம்மளுடைய முயற்சிகள் எடுக்கிறதுக்கெல்லாம் அப்பப்போ ஒரு சப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருந்தது. புதிய பாதைகள் நம்ம தைரியத்தினால அதை தேர்ந்தெடுத்து நம்ம அதில் என்டராகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ புதன் நட்சத்திரத்துக்கு போகும்போது என்ன செய்வார்னு பார்த்தா, ஒர்க்கு லோடு அதிகப்படுத்துவார், பொறுப்புகளை அதிகப்படுத்துவார், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு வெளியில் பாப்புலாரிட்டியும் கிடைக்கும், உயர்வும் கிடைக்கும், பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும், கஸ்டமர் ஓரியன்டேஷனாக நம்ம இருக்க வேண்டியிருக்கும். சில பேருக்கு இடமாற்றங்கள், சில பேருக்கு பிரயாணங்கள், இது மாதிரி சில மாறுதல்களோடு தொழில் பலத்தை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 10ஆம் அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அவ்வளோதான். ஸோ நம்ம ஜனன ஜாதகத்தில் புதன் கெட்டிருக்கக்கூடாது. புதன் 12ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இதே சனியினுடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தாருன்னு வைங்க, நம்ம ஜாதகத்தில் பூசத்துலேயோ அனுஷத்துலேயோ உத்திரட்டாதியிலையோ இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அந்த தசாபுத்தியே கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணும். பட் மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெவலப் பண்ணி கொடுக்கும், தொழில் பலத்தை அதிகரிக்கும். என்ன கொஞ்சம் டயர்டாகும், ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும், திரும்ப திரும்ப ஒரு வேலை செய்கிறோமே, சீக்கிரம் முடியலையே, தாமதமாகுதேன்னு இருக்கும். மற்றபடி ஒரு அதிருப்தி மனப்பான்மையோடையே செயல்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒர்க்குக்கு அதாவது பங்கம் பண்ணாது. ஒர்க்கு இல்லை அப்படிங்கிற நிலைமை வராது. அதனால அது ஒரு பாசிட்டிவ். அதே நீங்கள் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, ஏன்னா 7ஆம் அதிபதினாலே கணவன் மனை உறவு குறிக்கிற கிரகம் புதனாகிறார். அதனால் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா நீயா நானான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பேசிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்கள் குடும்பத்தினால தான் இந்த பிரச்சனை வந்தது, உங்களுடைய பார்வை சரியில்லை, உங்களுடைய பிஹேவியர் சரியில்லை, நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க. இது மாதிரி சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் 2 குடும்பத்துக்கு இடையில் ஏற்படக்கூடிய அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸு, முரண்பாடுகள், ஈகோ இதெல்லாமே வளர்த்து விட்டுரும். அது மாதிரி குடும்பத்தில் அமைதியை விரும்பக்கூடிய வகையில் நாம் நடந்துக்கணும், விட்டு கொடுத்து போகணும். சரி சரின்ட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்னா புதன் கிரகம் தானே, அதை பெருசாக இது பண்ணாது. இப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் புதனே ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாருன்னு வைங்க, அதை ஓரளவு சமாளித்து கொண்டு போயிடுவார். தொழிலையும் கெடுக்க மாட்டார், உறவையும் கெடுக்க மாட்டார், வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாருன்னு வைங்க, இந்த காலகட்டத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம், தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம், கோவில் வழிபாடு, இது சம்மந்தப்பட்டதுல எல்லாம் ஒரு பிரச்சனைகள் வரும். என்ன நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு இதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக இருக்கே, தந்தை கோவிச்சுக்கிறாரு, பூர்வீகத்தில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வரல, தெய்வ அனுகிரகமும் நல்லா இல்லை, இது மாதிரியான சங்கடங்களை நம்ம அனுபவிக்க நேரும். அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் ஒரு வேளை ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா பெருசாக பாதிக்காது. இதே செவ்வாய் கிரகம் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னு வைங்க, புத்திரன் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விரை செலவுகள், அல்லது அவங்க இடம் மாறி போகிறது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். சகோதர வர்க்கத்திலையும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கருத்து மோதல்களை தவிர்த்துக்கணும்.
பூமி சம்மந்தப்பட்ட விதத்தில் நுணுக்கமான ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி கருவிகள் தயாரிக்கிறது, இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த செவ்வாய் சனி கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதே உங்கள் ஜாதகத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாருன்னு வைங்க, கடன் சம்மந்தப்பட்டது, வீட்டுக்கு கடன், ஃபர்னிச்சர் வாங்க கடன், வண்டி காரு பைக் வாங்குறதுக்கு கடன், இது மாதிரியான விஷயங்கள் கடன் தொல்லைகள் போயிட்டுருக்கும். பட் அது உங்களுடைய தசாபுத்தியை அனுசரித்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஏனென்றால் ஒரு சுக்கிரன் என்பது ஒரு ஒரு அகன்றமடி ஒரு செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது வந்து விரிவாக பண்ணிடுவோமே, ஒரு தடவை தானே பண்ணுறோன்னா வீடு கட்டுறதை கூட விரிவாக பண்ணலாமே அப்படின்னு தோணும். அதனால் பட்ஜெட்டை வந்து பெருசாக்கிறதுக்கு பண்ணுவார். அது நம்மளுக்கு ஒரு சுமையாக இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இல்லையா, அதனால் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு, நமக்கு தகுதிக்கு மீறின ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரத்தில் போச்சுன்னு வைங்க, நமக்கே லக்னாதிபதி தான். அந்த இதில் இருந்து சனி போனார் அப்படின்னா, வீடு சம்மந்தப்பட்டது, தாயார் சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்ட நன்மைகளெல்லாம் நல்லாயிருக்கும். இடமாற்றம் சில பேருக்கு ஏற்படும். அதே மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இதுல எல்லாம் வந்து ஈடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். பட் இருந்தாலும் கூட இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது வந்து அவ்வளவு இந்த ஈடுபாடுகளுக்கு ஏற்றபடி நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மறுக்கும். ஏன்னா குருவும் சனியுமே நமக்கு ஒரு தோஷத்தை உண்டு பண்ணுறோம். அது மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகள் வழியிலையும் தேவையில்லாத வந்து விட்டு கொடுத்து போகணும். இதே வந்து உங்களே புதனே இருந்தது அப்படின்னா, சனி போகும்போது தொழில் பலத்தை ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுத்துருவார். ராகு கேதுக்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு வைங்க, எப்படி குருவை சொன்னனோ அது மாதிரி தான். இப்போ குரு அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு பிரம்மாண்டமாக பண்ணுறது, வீடு கட்டுறது, அனைத்து விதமான ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு எல்லாமே இபி மற்றும் நெட்வொர்க்கு சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டரைஸ்டு நெட்வொர்க்கு, சாஃப்ட்வேர், இது எல்லாமே நல்லாயிருக்கும். வெளிநாடு சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும். எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு பண்ணுறவங்களுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மெயினாக கேது மேலே சனி போகிறாரு அப்படின்னா, ஓரளவுக்கு நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்துருவார். ஏன்னா வந்து போதும், பெருசாக பண்ண வேண்டாம், சிம்பிளாக பண்ணிக்குவோம் அப்படின்னு இருப்பார். அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விதத்தில் தத்துவம் பேசுகிற மாதிரி இருக்கும். சனி கேது இந்த காம்பினேஷனே என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்கிடும். யாரும் நம்மளை வந்து கேர் எடுத்துக்கல, நாமளும் வந்து எதுக்கு கேர் எடுத்துக்கணும், அது மாதிரி சில தத்துவத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தன்னைத்தானே விரக்தி மனப்பான்மைக்கு கொண்டு போயிடும். அது மாதிரி விஷயங்கள் ஏற்படும். ஆக 145 நாட்களில் ஜென்ரலாக பார்க்க போனால் அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கமாக இருந்தாலும் தொழில் பலத்தை மிக மிக நன்றாக அதிகரிக்கிறது. வீடு வாசல் யோகங்கள், வீட்டுக்கு தேவையான கடன் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் மிஸ். நன்றி, வணக்கம்.